Hello friends, welcome back to Play Tamil Up. So நம்ம Prime Video சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய ஒரு ஈவெண்ட் ஆட்டோ கண்டக்ட் பண்ணிட்டு அண்ட் அவங்க என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் அப்கமிங் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைன் அப்பாக அப்படியே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அண்ட் அதில் சில பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அண்ட் சில ஷாக்கிங்கான அப்டேட்டும் வந்தது. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே என்னென்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் மெயினான இதை மட்டும் நம்ம வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம சிட்டடலோட என்டையர் சீரீஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அண்ட் அதோட இப்போது இந்தியன் வேர்ஷனான ஒரு சீரீஸும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் வேர்ஷன் ரீமேக்கெல்லாம் கிடையாது, நம்ம சிட்டடலோட யூனிவர்ஸ்லேயே அந்த ஒரு கதை, ஆனால் நம்ம இந்தியா சைட்லேருந்து காமிக்கிற மாதிரியும் அண்ட் இது கொஞ்சம் 90s டைம் ஏரா பீரியடில் இருக்க மாதிரியும் எடுத்துருக்காங்களாம். அண்டு இதோட டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டடல் ஹனி பனின்னு சொல்லிட்டு அண்ட் இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னும் ஷாக்கிங். நம்ம ஹிந்தியில் நல்ல ஒரு பாப்புலரான ஆக்டர் வருண் தவன் அண்ட் நம்ம ஆக்ட்ரஸாக நம்ம சமந்தா தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்களேன், சீரீஸ் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்க போகுது. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு என்ன ப்ரோ இந்த சிட்டடல் சீரீஸ்னால் அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அப்படியே கொஞ்சம் ப்ரைம் வீடியோ சைடில் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இந்த சீரீஸ் நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. என்டையர் ஒரு ஸ்பை யூனிவர்ஸ் அண்டு ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அண்டு இதுக்கு முன்னாடி நம்ம சிட்டடல் சீசன் 1 தான் சொல்கிறேன், அது செம்ம ஹை குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடும். கொஞ்சம் லிமிட்டடான எபிசோட்ஸோடு தான் இருக்கும். பட் இந்த இந்தியன் சீரீஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் இதே யூனிவர்ஸ் நடக்கிற கதை, பட் 90s டைம் லைன்லையா கொஞ்சம் நிறைய சேஞ்சஸோட நீங்கள் உள்ளே பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் இன்னொரு நியூ சீரீஸ், அதுவும் மெயினாக ஃப்ரம் நம்ம தமிழ் சைட்லேருந்து இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு சொல்லிட்டு அண்ட் என்கிட்ட இந்த சீரீஸ் March 29 ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு சூப்பர் நேச்சுரல் கேட்டகிரியானதும் ப்ளஸ் கொஞ்சம் ஹாரர் அண்ட் க்ரைம் கேட்டகிரியாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ட்ரெய்லர் ஆட்டோமே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்டு இதுலேயும் கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணியும் காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சீரீஸ் அப்கமிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக March 29 பார்த்துருங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பார்த்துடலாம், பட் நம்ம March 29 வேறு ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வேறு நம்ம Godzilla x Kong தான். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம கந்தாரா 1 எல்லாருமே பார்த்துருப்பேன். அதோட நெக்ஸ்ட் பார்ட்டும் இப்போ கந்தாரா 2, பட் அது கொஞ்சம் ப்ரீக்குவலான ஒரு மூவியாக தான் இருக்க போகுது. பை த வே என்டையர் மூவி தேட்டர் கேட்டகிரி மூவி தான், பட் இப்போ அதுக்குள்ளே ப்ரைம் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸாக வாங்கிட்டாங்க. ஸோ போஸ்ட் தேட்டரிக்கல் ரிலீஸ் அப்படின்னா தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ப்ரைம் வீடியோவில் நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலான்னு. பட் அதில் ஒரு ஹிடன் ஃபேக்ட் இருக்குது, அதை அவங்க சொல்ல மாட்டாங்க, ரெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு. ஆனால் அதுதான் அது கொஞ்சம் கேடித்தனம். பட் என்ன இருந்தாலும் நம்ம ப்ரைமில் வருது, அதுக்காக தான் தனியாக போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கங்குவாவோட இப்போது டீசரும் ரிலீஸ் ஆயிருந்தது. கண்டிப்பாக அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுறேன். ஸோ ஆக்சுவலாக டீசர் செம்மையாக இருந்தது, அது 200% சொல்கிறேன். நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஹிஸ்டாரிக் பீரியட் இருக்க மாதிரியும் அதுதான் உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கங்குவாவோட சினாப்சிஸ் மாதிரியும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி அங்கேருந்து இப்போ மாடர்ன் டே வரைக்கும் இருக்குது. ஸோ மேபி உள்ள வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டாரிக் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாடர்ன் டே செக்மெண்ட் கூட இருக்கலாம். அதனால் டீசரில் வெறும் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் மட்டும் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்டையர் மூவி அப்படி இருக்கும்னு நம்பக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துடலாம். பை த வே டீசர் செம்மையாக இருந்திருக்கு. நம்ம சூர்யா சார் தான் கங்குவா அல்டிமேட்டாக இருக்க லுக் வைஸில் அண்ட் இன்னொரு ஹை பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் தான் இப்போதைக்கு டாப் நாச்சாக இருந்தது. பட் இப்போ அதுக்கு மேலே கங்குவா வரப்போகுதுன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்போசிட் வில்லனோ பாபி தேவல் தான் வச்சுருக்காரு. அண்ட் அவரும் கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனிசமாக அது பார்க்கும்போது எனக்கு லேஸாக சிமிலாரிட்டி கம்பேரிசன் பண்ணல. ஆனால் நம்ம பாகுபலியில் ஒரு வில்லன் குரூப் வரோம் பார்த்தீங்களா, அது பார்க்க கொஞ்சம் அப்படி தான் இருந்திருக்காரு. அண்ட் பை த வே நம்ம கங்குவாவோட போஸ்டரும் அண்டு ஆஃப்டர் போஸ்ட் தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயும் அப்டேட் தந்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்த்ரீன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருந்தது. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஹாரரான மூவி தான். அண்ட் நான் அதை ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஏன்னா அது காமெடி ஹாரர் மிக்சடாக இருக்கும். பட் இப்போ என்னென்னா ஸ்த்ரீயோட செகண்ட் பார்ட்டையும் இப்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இது கூட ஆஃப்டர் போஸ்ட் தேட்டர் ரிலீஸ் நம்ம ப்ரைம் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் அகெயின் நம்ம ஸ்ரத்தா கபூர் தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ராஜ்குமார் ராவும் உள்ளே இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அதே தான் இப்போது செகண்ட் பார்ட்லேயும் பேரப் ஆகிட்டாங்க. அண்ட் சீரியஸ்லி ஸ்ரீ 1 இனிஷியலி தேட்டர் ரிலீஸ் அப்போது அவ்வளோ பெருசாகவே ஒரு ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருந்தது மூவி. பட் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹிட் கேட்டகிரி உள்ளே வந்துருச்சு. அண்ட் நல்ல விஷயம், அதோட நெக்ஸ்ட்டு சீக்வலும் கொண்டு வராங்க.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யோத்தான்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி நம்ம சித்தார்த் மல்ஹோத்ரா வருது. ஸோ அவரோட நார்மலாகவே பார்த்தீங்கன்னா லைக் ஷேர்ஷா இந்த மாதிரி மூவிஸ்லாம் ஒரு நல்லபடியாக கொஞ்சம் பேட்ரியாட்டிக்காக பண்ணியிருக்காரு. அண்ட் அதே கேட்டகிரியில் நெக்ஸ்ட் நம்ம இந்த யோத்தா மூவி கூட. ஸோ கண்டிப்பாக இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம இந்தியன் வார்ஃபேர் கேட்டகிரியான மூவி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் இது கூட நம்ம போஸ்ட் தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம பிரைம் வீடியோ தான் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தாலோக்கோட சீரிஸ். ஸோ இந்த சீரிஸ் நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாக தான் இருக்கேன். அண்டு நானும் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு க்ரைம் இன்டென்ஸான ஒரு ஸ்டோரியான ஒரு சீரீஸ் தான். ஸோ சீசன் 1 நல்லபடியாக ஹிட் ஆயிருந்தது பிரைம் வீடியோவில். அண்ட் ஃபைனலி இப்போ தான் சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் மெயினாக நீங்கள் சீசன் 1 நீங்கள் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க, 2 மெயினான போலீஸ் கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க தான் என்கிட்ட ஒரு கேஸையும் க்ரைம் ஸ்டோரியை சால்வ் பண்ணுற மாதிரி. அதே 2 பேர் இப்போ திருப்பியும் நம்ம சீசன் 2லேயும் வராங்க. அண்ட் இந்த வாட்டியும் கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரைம் ஸ்டோரி சால்வ் பண்ணுற மாதிரி தான். பட் இந்த பாத்தாலோக்கோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து தான், பட் அது எவ்வளோ ப்ரூட்டலாக இருக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் பாதாளம் மாதிரி அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி இந்த சீரீஸில் கொண்டு வருவாங்க. அண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரூட்டலான ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்து நம்ம சுரலோட சீசன் 1 நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் நானும் பார்த்துருக்கேன், ஆனால் அது முடியலன்னு தான் நினைக்கிறேன் ஸ்டோரி. ஏன்னா எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஓகே, ஏதோ ஒரு அன்ஃபினிஷ்டான ஒரு கான்செப்ட் லைக் அப்படி தான் தெரிஞ்சுது. மேபி அதோட ஃபுல் கன்க்ளூஷனுக்காக தான் இப்போ நம்ம சீசன் 2 கொண்டு வராங்க. ஸோ இனிஷியலி ஐடியா இருந்தது, எஸ் கண்டிப்பாக, ஏன்னா அது ஒரு கிளிஃப் ஹேங்கர் ஆட்டம் தான் முடிச்சிருந்தாங்க நம்புகிறேன். ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் இதோட நிறைய சீரீஸ் வேறு பார்த்துட்டேன்னா இதே மாதிரி க்ரைம் கேட்டகிரியெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஓகே, இப்போ நம்ம சுரலோட சீசன் 2 அப்கமிங் வரபோது. அண்ட் ஸ்டோரி இன்னும் முடியல, அதனால் கண்டினியூட்டிக்காக தான். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மிர்சாபூரோட சீசன் 3 அப்டேட்டும் தந்துட்டாங்க. அண்ட் ஏன்னு தெரில, நீங்கள் நம்ம பிரைம் வீடியோ இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூப்லேருந்து எங்கே வேணால் போனீங்கன்னு வச்சிங்களேன், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்க்குறது எல்லா இடத்துலையும் இந்த மிர்சாபூரோட அப்டேட்டு தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ மிர்சாபூர் நானும் பார்த்துருக்கேன். சீசன் 1 and 2 நல்ல சீரீஸ் தான், பயங்கரமான ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணியிருந்தாங்க. பட் சீசன் 2 எனக்கு அதோட எண்டிங் சுத்தமாக பிடிக்கல. அது ஏன்னு தெரியல, கொஞ்சம் கிரிஞ்சாக அவங்க பண்ணிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் அது ஓகே, கிளைமேக்ஸ் தான் அப்படி இருந்திருக்கு. முன்னாடிலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் சீசன் 3 இன்னும் ஸ்டோரி இருக்குது. அண்டு அது ஒரு அப்டேட் தான் இப்போ தந்திருக்காங்க. ஒரு பேர்னிங் சேரான ஒரு போஸ்டரை காமிச்சிட்டு அண்ட் ஃபைனலி என்டையர் அவங்களோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ஒரு குரூப் பிக்சர் ஆட்டம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பை த வே இன்னும் ரிலீஸ் டேட்லேருந்து வேறு எதுவுமே அவங்க அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் தரலை. அண்ட் அதனால் அந்த அப்டேட் ஏதோ வந்து வராத மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் வீடியோன்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமான நிறைய மூவி டைட்டில்ஸ், நிறைய எக்கச்சக்கமான சீரீஸோட ரிவீல் அண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக நான் பிரைம் வீடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெயினான அப்டேட்ஸ் அண்ட் சில மெயினான மூவிஸ் அண்ட் சீரீஸாக, அதனால தான் தனியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயும் நம்ம ஃபேமிலி மேனோட கையும் உள்ளே வந்திருந்தார். ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு இல்லை, லைக் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக இன்னொரு ஃபோட்டோஷூட்லாம் வந்திருந்தது. பை த வே, நீங்கள் நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து எந்த மூவியில் சீரீஸ்க்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு அப்படியே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.